பூக்களை பிரித்து புத்தகம் படிப்பேன். புல்வெளி கண்டால் முயல் போல் குதிப்பேன். வாழ்க்கையின் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன். வாழ்க்கையின் மறுபாதி நான் என்று ரசிப்பேன். காற்றில் வரும் மேகம் போல நான் என்று மிதப்பேன். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்திமில் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மெத்திமில் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை. மார்கழி பூவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்வார் விலாக். இன்னைக்கு இந்த விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் டூர் போயிருந்தது இல்லையா, டூர் போய் 1 மாதம் ஆக போகுது. இப்போ தான் வந்து இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான நேரமும் டைமும் வந்து கிடச்சிதுன்னு சொல்லலாம். இந்த டூர் வந்து 1 டே டூர் மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். புரட்டாசி 4வது சனிக்கிழமை பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10:30 மணிக்கா வந்து பஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மெயின் ரோட்டில் வந்து நிற்கிறதுக்காக வந்திருந்தோம். எங்கள் கூடவே எங்களை பஸ் ஏற்றுறதுக்காக எங்கள் கூடவே நாயும் வந்துட்டாங்க. அவங்கள வந்து திரட்டி விட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி கரெக்டாக ஒரு மணி 3:30 மணிக்கெலாம் வந்து பிள்ளையார்பட்டி வந்து இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய பஸ்லாம் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா பிள்ளையார்பட்டியில் வந்து 6 மணிக்கு தான் கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் நிறைய பேர் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க போல இருக்கு. நல்லா படுத்துட்டாங்க பெட்ஷீட்லாம் போற்றி. நாங்களுமே வந்து இந்த மாதிரி படுக்கிறதுக்கான வசதிலாம் டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நானும் வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்போம். எங்களுக்கு இந்த மாதிரி எங்கே காலையில் போகிறோம், குளிக்க போகிறோம், கோவில் போகிறோம் அப்படின்ற மாதிரி பெட்ஷீட்டு எதுவுமே வந்து கீழே போகிறது கூட எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாக்கு மட்டும் இருந்தது. அதை மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தாலுமே கொசு, சரியான கொசு வந்து கடிக்குது. சும்மா கூட உட்காரவே முடியல, அவ்வளோ கொசு கடிச்சு. சும்மா உட்காந்து எடுத்துட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடலான்றதுக்காக பக்கத்துலேயே வந்து அழகாக குளிக்கிறதுக்கான ஜென்ஸு லேடிஸு எல்லாமே குளிக்கிறதுக்கான பாத்ரூம் தண்ணி எல்லாமே இருந்தது. அங்கே போய் எல்லாமே குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு ரெடி ஆகிறதுக்கு உட்காந்தாச்சு. காலையில் அவசரமாக கிளம்புறப்பவே எங்கள் பக்கத்துலேயே வந்து எங்கள் ஆப்போசிட்லேயே வந்து சுட சுட மெதுவடையும் கடலப்பருப்பு வடையும் போட்டாங்க. அதை போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை போட்டு சாப்பிட்டு பார்த்தோன்னே ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. அதனால் எனக்குமே வந்து காலையிலே வெறும் வயிற்றுலேயே வந்து ஏதோ வடையை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போலே இருந்தது அந்த வடையை. அதுக்கப்புறம் கோவில் வந்து ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வடக்கு கோபுரம் வழியாக தான் வந்து போயிருந்தோம். மெயின் என்ட்ரன்ஸ் வழி வந்து எனக்குமே இது ஃபஸ்ட் டைம்ன்றதால எனக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியல. நான் இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே அங்கே இருக்குது ராஜகோபுரம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சிருந்தாரு. இது பிள்ளையார்பட்டிக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப 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 அழகாக இருந்தது கோவில். அந்த கோவிலுக்குள்ளே போகிறப்பே வந்து மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது பிள்ளையார்பட்டி எனக்கு. எல்லாரும் வடக்கு கோபுரத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து கோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கடகடன்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து போயிருந்தோம். இந்த பிள்ளையார்பட்டியை வந்து விநாயகரை வந்து இந்த காலண்டரில் அதுக்கப்புறம் நிறைய அந்த போஸ்டரில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துருக்கோம். நேரில் போய் பார்க்கறதுக்கு நல்லா பெரிய பிள்ளையாராக அவ்வளோ அழகாக இருந்தார். எல்லாரும் போகிறப்ப அருகம்புல் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அருகம்புல் தான் அங்கே காலையில் நாங்கள் இருந்த இடத்துல வந்து விற்றுருந்தாங்க. ஆனால் வாங்கிட்டு போகிறது எதுவும் வந்து போடலை. அதனால் எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஐயோ, அருகம்புல் வந்து வாங்கிட்டு போலே பிள்ளையா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சுது எதையும் வாங்கி வந்து போடவே இல்லை, அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். பிள்ளையாரை வந்து மனசார நினச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுன்றதுக்காக மறுபடியும் வந்து வடையை வாங்கிட்டு வந்து வேனில் வந்து ஏறிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. வேன்லாம் ஏறி போயாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி எதுவுமே வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டதால அதுக்கப்புறம் கடகடன்னு குடுகுடுன்னு இறங்கி ஓடி போயிட்டு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவேன். இங்கே வந்து யாருமே வாங்கலையே, வேன் எடுத்துட்டாங்க, நாம் எங்கே போய் நிற்க சொல்லி வாங்குறது அப்படின்ற மாதிரி நானும் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்து வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. கடகடன்னு ஓடி போயிட்டு ஒரு பிள்ளையார் வந்து 100 ரூபாய், இதுவே வந்து காலையில் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க, 100 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே கொடுத்து வாங்கிட்டு கடகடன்னு ஓடி போய் ஏறிட்டேன். ஆனால் பிள்ளையார்பட்டி போனால் கற்பக விநாயகர் வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. ஆனால் சடனாக எப்படி மறந்தேன்னு தெரியல, அவர் வந்து சொன்னதால கடகடன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். இதுவே வந்து எனக்கு நம்ம நினச்சதானே எப்படி வந்து மறந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லைனில் கூட்டமே இல்லையா, அதனால சீக்கிரமாக பார்த்துட்டு வந்ததால ஒரு 6 மணிக்கு உள்ளே போயிட்டு 6:30க்கெலாம் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் குன்றக்குடி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு.
ஃபர்ஸ்ட்டு போனோனே படிய பார்த்தோனே ரொம்ப மேல ஏறணுமோ அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா படி பார்க்குறப்பயே தெரியுது இல்லையா? ஏறுற மாரி ஒரு மாதிரியா தெரியுது இல்லையா? ஏற முடியுமா? அப்படின்ற மாரி தான் யோசிச்சு வந்து ஏறியிருந்தோம். ஆனா ஏற ஏற படி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏறுற மாரி தான் இருந்தது. ரொம்ப ஹைட்டாலாம் இல்ல மலை. அதுக்கப்புறம் இறங்குறப்ப தான் வந்து படி வந்து குடுகுடுன்னு அப்படியே தடுமாறி வந்து படி எப்படி இருக்கும்? ஒரு படி கால் வைக்கிற மாரியெல்லாம் அந்த மாரி இருந்தது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஏறுறதுலாம் நல்லாவே இருந்தது. நல்லா ஒரு 2, 3 கோவில்லாம் வந்து நல்லா சுறுசுறுப்பா ஒரு எனர்ஜிக்கா அந்த கோவில் போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாரி அ ஏறுனோம். அதுக்கப்புறம் 3வது, 4வது கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எனர்ஜி வந்து சுத்தமா போன மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா 3 மணிலேருந்து சுத்தமா தூக்கம் இல்லாம வேன்ல உட்காந்துட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் காலையில உடனே குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளம்புனதால ஒரு மாரி சீக்கிரமா எந்திரிச்சா ஒரு மாரி டயர்டா இருக்கும் இல்லையா? அந்த மாரி இருந்தது. இந்த கோவிலு, பிள்ளையார்பட்டி, இந்த கோவிலு, அடுத்ததா வந்து வைரவர் கோவில் இதெல்லாம் வந்து நல்லா சுறுசுறுப்பா இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ டயர்டா ஒரு மாரி தலைவலிக்கிற மாரி மைல்டா அந்த மாரி வந்து இருந்தது. இந்த கோயில்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பரா வந்து நல்லா ஆர்வத்தோட போய் பார்க்கறதுக்காக மேலே ஏறி போயிருந்தோம். நல்லா இருந்தது இந்த ஏரியா பார்க்கறதுக்கே, இந்த மலை மேல இருந்து பார்க்கறதுக்கு. இந்த கோவில்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். நம்மலாம் வந்து நம்ம வந்து செலவு பண்ணி ஒரு கோவில் போய் பார்த்துட்டு வர அளவுக்குலாம் நம்ம கிடையாது. இந்த மாரி ஏதாவது டூர் வந்து ஒன் டே டூரு இல்லன்னா வந்து செட்டா இந்த மாரி பஸ் வச்சு போறப்ப நம்ம டூர் போனா மட்டும் தான் அந்த மாரி தான் வந்து நானுமே இந்த டைம் வந்திருந்தேன். இந்த டூர் வந்து எங்க நாத்தனார் புள்ள தான் வந்து கூட்டு போயிருந்தாங்க. இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே ஒரு டூர் கூட்டு போயிருந்தாங்க. அது வந்து எங்களால போக முடியல. அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஆப்ரேஷன் இருந்தது இல்லையா? அந்த டைமு. இந்த டைம் தான் இந்த டூர் போறதுக்கான சிச்சுவேஷன் கிடைச்சது. முன்னாடியே வந்து போக வேண்டியது. நாங்க வந்து புரோட்டாஸ் வந்து படிக்கல அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய், அதுக்கப்புறம் சனிக்கிழமை போக வேண்டியது. நாங்க சனிக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்ப வேண்டியது. நாங்க புரட்டாசி சனிக்கிழமை படிக்கலையா, மறுநாள் தான் படிக்கிற மாரி இருந்தது. அதனால இன்னைக்கு வந்து போற மாரி இருந்தது. புரட்டாசி சனிக்கிழமை படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து கிளம்பி போற மாரி இருந்தது. அழகா ஆறுமுகத்தோட 12 கைகளோட வள்ளி தேவசேனையோட காட்சி கொடுத்தாரு. அழகா தரிசனம் பண்ணிட்டு இங்கேயும் வந்து கூட்டம் இல்ல. ஏன்னா காலையிலேயே வந்து போறோம் இல்லையா? அதனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இறங்கியாச்சு. இங்க ஒரு பூ அது பன்னீர் ஏதோ ஒரு பூ சொன்னாங்க. அது எனக்கு மறந்து போச்சு. அந்த பூ வந்து காலையிலேயே நல்லா கொட்டி அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த வாசனையுமே நல்லா இருந்ததுன்றதால அங்க போய் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கீழயும் வந்து அங்க முருகர் இருந்தாரு. அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்தாச்சு. நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கோவில் வந்து அந்த படம் எடுத்திருப்பாங்களே, எம்மகனா என்னன்னு தெரியல. அந்த படத்தோட சீன் இங்க தான் வந்ததான்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நெறைய பேர் இங்க தான் எடுத்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாரி நெறைய பேரு, "அக்கா நான் இந்த ஊர் தான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான்" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு சிலர் நானுமே இதுக்கெல்லாம் போனதே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் போன மாரி கண்டிப்பா உங்களையுமே வந்து முருகப்பெருமான் வந்து கூப்பிடுவாரு சீக்கிரமா. அதுக்கப்புறம் அடுத்ததா எந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், ஒரு சிலர் நான் ஷார்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தேன். அடுத்ததா எங்க போவோம் கரெக்ட்டா வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கன்ட்டு. அதுல ஒரு 2 சிஸ்டர் வந்து கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. வைரவர் கோவில் அப்டின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் வந்து நெறைய கோயில் இருக்கு போல இருக்கு பக்கத்துல பக்கத்துல. எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அப்படியே கூட்டு போனாங்களா, இது போற வழியிலே வந்து போயிட்டோம் தாண்டி. அதுக்கப்புறம் இங்க ஒரு கோவில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேன் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது உள்ள வந்து போகறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. இல்லன்னா வந்து இந்த கோவில் வந்து இவ்ளோ அழகான கோவில நாங்க மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்படிதான் இருந்தது இந்த கோவிலு. இந்த வீடியோ பார்த்துட்டு உமா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க இந்த கோவில பத்தி. அதுக்கப்புறம் தான் எனக்குமே வந்து தெரிஞ்சிருந்தது. உள்ள போக போக அவ்ளோ அழகா இருந்தது. அந்த அந்த ஓவியக்கலை இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு. ஒரு சிலர்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து எடுத்திருந்தோம். ஒரு சிலது மட்டும் தான் வந்து லாங் வீடியோ வந்து எடுக்கிற மாரி இருந்தது. இன்னும் அழகா அந்த எப்படி இதெல்லாம் வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருந்தது. எல்லாம் வந்து இந்த கல்லால செதுக்குனதா இருக்கட்டும், மேல அந்த வரைஞ்சிருக்காங்களே இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்க வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பொறுமையா தான் வந்து போயிருந்தோம். இதே மாரி தான் டூருக்கு வந்து அவங்கவங்க கரெக்ட்டா டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வந்து போயிடுவாங்க. நான் பொறுமையா வந்து பார்த்துட்டு நாங்க தான் வந்து லாஸ்ட்டா போற மாரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் டூர்லாம் போயிருக்கேன். அது வந்து எங்க பெரியம்மா கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டூர் வந்து போயிருக்கேன். அது வந்து வைத்தீஸ்வரன் கோவிலு, அந்த மாரி அந்த சைடு வந்து ஒரு கோவில் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு கோவில், அந்த பரிகார ஸ்தலங்கள்லாம் நெறையா இருக்குல்ல, அந்த மாரி ஒரு லைன் வந்து போயிருந்தேன். இது ஒரு 2 டூர் போயிருக்கேன். இதோட 3வது டூர்ன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி வந்து போனதுல நான் தான் இந்த மாரிலாம் பார்த்துட்டு, பார்த்துட்டு லாஸ்ட்டா வந்து போவோம். அந்த மாரி தான் இந்த டைம் வந்து நடந்தது. கரெக்ட்டா வந்து பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்து போறோம். அங்க இருந்த ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு. "இங்க வந்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க வந்து நீங்க நிழல் வந்து பட்டுச்சுன்னா, வேல் வந்து தெரியும்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்க இத பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து கூட்டு வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து நிழல் அப்படியே பார்த்தீங்கன்னா அது தெரியாது. நிழல் வந்து பட்டுச்சுன்னா தான் அங்க வேல் இருக்கிறது தெரியும். எங்களுக்குமே பரவால்ல இது வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்ற மாரி தான் பார்த்துருந்தோம். அங்கேயே வந்து தாயார் சன்னதிக்கு பின்னாடி வந்து இந்த பல்லி விழுந்ததுக்கான தோஷம் ஏதாவது நம்ம தெரியாம நசுக்கியிருப்போம். இல்லன்னா வந்து நம்ம மேல விழுந்து ஏதாவது வந்து ஆயிருக்கும் இல்லையா? அந்த மாரி தோஷத்துக்குலாம் அங்க 2 பல்லி மாரி இருக்கு. அத வந்து தொட்டு வணங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாரி தோஷம் இருந்தா அதெல்லாம் வந்து நீங்கிடும்னு சொல்லியிருந்தாரு. அங்க இருந்தவர் தான். அதுக்கப்புறம் அதையும் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருந்தோம். ஏதோ வந்து நாங்க திடீர்னு எல்லாரும் வந்து போயிட்டாங்க. நாங்க மட்டும் இருந்தப்ப தான் அவர் வந்து கூப்பிட்டு வந்து
சொல்லியிருந்தாரு, இதெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு. இவரு ஏன் இப்படிலாம் சொல்றாரு? எதனா காசு கீசு கேட்க போறாரோ அப்படின்ற மாரி தான் நாங்க நெனச்சோம். அதுக்கப்புறம் பரவால்ல. அதெல்லாம் வந்து சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு. பரவால்ல இதெல்லாம் வந்து நம்மள பார்க்கணும் இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு வந்து நெனச்சுக்கிட்டேன். நாங்க இத்தன பேர் போனதுல எல்லாரும் வந்து வந்துட்டாங்க. நாங்க மட்டும் தான் அத பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஏன்னா, அவர் வந்து ரொம்ப பொறுமையா பேசினாரு. அவர் பேசுறதுமே அந்த தமிழ் வந்து எங்களுக்கு சரியா புரியல அப்படின்ற மாரி தான் இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வெளிய வந்து கருப்பண்ணசாமி இருந்தாரு. அவர் வந்து நேரா வந்து சாமி கும்பிடக்கூடாதாம். என்னடா இது சந்துல போய் பார்க்குறாங்க, வழி இங்க இருக்கே அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து சைடா கோவத்துல இருப்பாரா, சைடா வந்து பார்த்து தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு, அந்த குளம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குளம் போல இருக்கு. அதையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு, அது உள்ள இறங்கி கொஞ்சம் தண்ணியாச்சும் தெளிச்சுட்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிடறதுக்கு ஒரு இடம் வந்து பார்த்து காலையில வந்து உட்காந்தாச்சு. டைம் என்ன இருக்குன்னா, ஒரு 8:30 மணிக்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். காலையில இட்லி தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். தக்காளி ஊறுகாய் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். மதியத்துக்கு வந்து லெமன் சாதம் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். என் தங்கச்சிக்கு வந்து அப்பவே வந்து தலைவலி வந்து ஆரம்பிச்சுருச்சு. அதனால சரியா வந்து சாப்பிடல. இது வந்து திருப்பரங்குன்றம் போற லைன்ல வந்து உட்காந்து ஒரு இடம் வந்து கிடைச்சது. நாங்கலாம் இடம் வந்து எங்க கிடைக்குதுன்னு பார்த்துருந்தோம். இதுதான் கொஞ்சம் உள்ள போற மாரி அங்க ஒரு கோவில் இருந்தது. நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கறதுக்கே. அங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம் திருப்பரங்குன்றத்துக்கு. திருப்பரங்குன்றம் வந்தோனே அப்படியே இது வந்து ஃபோன்ல, டிவில தான் வந்து பார்த்துருக்கோம். நேர்ல போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. திருப்பரங்குன்றம் வந்து முதல் படையான வீட வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாரி. இங்க வரப்பலாம் ஓரளவுக்கு டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா சாப்பிட்டு அவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ணி வர மாரி இருந்ததா, அதனால கொஞ்சம் டயர்டா இருந்த மாரி தான் இருந்தது. இருந்தாலும் கோயிலுக்கு வந்தோனே கொஞ்சம் எனர்ஜியா வந்து போய் முருகர பார்க்க போறோம் அப்படின்ற மாரி சந்தோஷமா உள்ள போக ஆரம்பிச்சாச்சு. இங்க வந்து கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு எந்த வழி போறதுன்னு தெரியல. எந்த வழி வர்றதுன்னு தெரியல. இங்கேயும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வரேன். ஆறுபடை வீட்ல பழனிக்கு மட்டும் தான் வந்து போயிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கும் வந்து போனதில்ல. இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி எங்க நாத்தனார் வீட்ல இருந்தா ஒரு டூர் வந்து கூட்டு போயிருந்தாங்க. கொடிவேரி டேமு, அதுக்கப்புறம் இந்த பச்சைமலை, பவளமலை முருகன் கோவில் அதெல்லாம் வந்து படை வீடுகள் கிடையாது. அங்கலாம் வந்து போயிருக்கேன். இந்த சைடு வந்து இப்ப தான் வரேன் ஃபர்ஸ்ட் டைமு. இங்க வந்து கூட்டம் நெறையா இருக்கும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சு வந்து போயிருந்தோம். ஆனா இது சுத்தி சுத்தி வழி வர்றதுனால பார்த்தீங்கன்னா, கூட்டம் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஏதோ வந்து போய் போய் கீழ இறங்கி மேல ஏறி அப்படின்ற போற மாரி தான் இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி லைன்ல நின்னு போய் அதுக்கப்புறம் 3 பேரையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்த பிறகு பிரசாதமா ஏதாவது வாங்கி சாப்பிடணும் இல்லையா? அதனால பக்கத்திலேயே வந்து ஏதோ வந்து ரூ. 20 ஒரு ரூ. 10 ரூ. 20 தெரியல. இந்த பிரசாதம் வந்து அங்கேயுமே வித்திருந்தாங்க. சரி அங்க தான் வாங்க முடியலையே, இங்கேயே வந்து வாங்கி சாப்பிடலான்னு அத சாப்பிட்டுட்டு போற வழியில அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து பிரசாதம் வந்து குடுத்துருந்தாங்க. சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் சுட சுட வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் எல்லாருக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்கார்றதுக்கு சாமிய தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளிய வந்தாச்சு. ஏதாவது வந்து இங்கேயே ஞாபகமா வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். என் தங்கச்சி வந்து இந்த குங்குமம், விபூதிலாம் வைக்கிறதுக்காக சின்ன கிண்ணம் வந்து எல்லா கோயிலும் வந்து தேடிக்கிட்டே இருந்தா. இங்க தான் வந்து கோயில் கொஞ்சம் நெறையா இருந்ததா, சரி இங்க பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இங்க வந்து பித்தள ஜாமான் பொருட்கள் இங்க நெறையா இருந்ததுன்றதால, சரி இங்க பார்க்கலான்னு பார்த்துருந்தோம். எங்கேயுமே வந்து பெருசு பெருசா அந்த நாங்க தேடுற மாரி எதுவுமே வந்து கிடைக்கல. ஆனா முருகர் வந்து எல்லாம் அழகழகா இருந்தாங்க. ஆனா எதுவுமே வாங்கல. எங்கேயுமே வந்து வேல்மரல் புக்கு மட்டும் ஞாபகமா வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயும் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் எப்போ வரப்போறோம் தெரியல அப்படின்ற மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கருந்து வந்து கிளம்பியாச்சு. இங்க வந்து உள்ள போறப்ப மணி ஒரு 11:30 ஆச்சு. உள்ள போய் சாமிலாம் பார்த்துட்டு வரதுக்கு 12, 12:30 அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. கடகடன்னு அதுக்கப்புறம் போனா தான் மதுரைக்கு மீனாட்சி அம்மன போய் பார்க்கறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாரி தான் கடகடன்னு போயிருந்தோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டோம் போல இருக்கு. இங்கேயே வந்து வெயில்ல வந்து போனதால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டயர்ட் ஆன மாரி தான் ஆயிப்போச்சு. நாங்க போனதெல்லாம் கரெக்ட்டான டைமு தான். ஆனா டிராஃபிக்ல வந்து மாட்டிக்கினது தான். ஏன்னா, அந்த சண்டே மார்க்கெட் மாரி ஒரு மார்க்கெட் ரோட்ல போனதால பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நேரம் வந்து டிராஃபிக்ல போயிருப்போம் போல இருக்கு. அதனால தான் லேட் ஆனது. இல்லன்னா வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருப்போம் போல இருக்கு. அது கொஞ்சம் குறையா இருந்தது. மெயினான கோவில வந்து பார்க்கறதுன்னு மீனாட்சி அம்மன பார்க்கணும் தான் அப்படின்றதுக்காக தான் வந்திருந்தேன். இருந்தாலும் என்னன்னு தெரியல. அம்மா வந்து "நீ அப்புறமா பாரு" அப்படின்ற மாரி நெனச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. போயிட்டு நின்னு பார்த்தா போலீஸ் எல்லாம் சும்மா கோயில் உள்ளேயாச்சும் போய் பார்க்கலாம். கருவறை தான் மூடியிருக்குமே அப்படின்ற மாரி தான் பார்த்துருந்தோம். போலீஸ் வந்து உள்ளயே போறதுக்கான அலோட் வேலை நடக்குதுன்றதால பேரிகார்ட்லாம் போட்டு நிறுத்திட்டாங்க. அதனால அப்படியே வந்து அங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம். நல்லா சுறுசுறுப்பா வந்து பார்க்கலான்னு வந்து ஒரு மாதிரி ஆன மாரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி கடைக்கு கோவில் எதிர்க்கே வந்து ஜிகிர்தண்டா போட்டிருந்தாங்க. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு மாரி ஏமாற்றத்தோட தான் வந்து அதுக்கப்புறம் வேனுக்கே வந்து போயிருந்தோம். இங்கேயும் சும்மா கடை தெருலாம் சுத்தி பார்க்கறதுக்கு தோணல. ஏன்னா வந்து பார்க்கவே இல்லையே அம்மாவ அப்படின்ற மாரி தான் வந்திருந்தோம். இங்க வேன் நிறுத்தி வச்சிர இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த கடைலாம் இருந்தது. எல்லாம் போய் பார்த்துருந்தாங்க. வளையல்லாம் வாங்கியிருந்தாங்க. சரி நாமளும் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பார்த்துருந்தேன். இங்க வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து அவ்ளோ அழகா இருந்தது. நாங்க இங்க கிடைக்காத நகைலாம் வந்து இங்கலாம் ஒரு ரூ. 1500 அப்படின்ற ஜுவல்லாம் வந்து அங்க வந்து ஒரு
750, 800 அந்த மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்க ரூ. 700லாம் இருந்தது. இந்த மாதிரிலாம் ரேட் இங்க வித்திருந்தா கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பவுன விட இப்ப கவரிங் தான் வந்து நெறைய வந்து தேவைப்படுது இல்லையா? அந்த ரூ. 750க்கு அந்த செட் வந்து நல்லா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து காசு கையில இல்ல அப்படின்றதுக்காக பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அடுத்ததா வந்து அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கேயே வந்து டைம் ஆயிப்போச்சு. ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேய் மாரி இருந்தது. எல்லாரும் வந்து சீப்பு எடுத்து தலைய கொஞ்சம் சீவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அழகர் கோயிலுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. இங்க வந்த உடனே அந்த வைபு வந்து காதுல வந்து கேட்குற மாரியே இருந்தது. அந்த வராரு வராரு சொல்ல அந்த வைப் இருக்கு இல்லையா? அதான் வந்து இருந்த மாரி காதுல வந்து கேட்குற மாரியே இருந்தது எனக்கு. போய் பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்க போறோம். அப்படி எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் இருந்தது. இதுவும் மலையோட பார்க்கறதுக்கு அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. நீங்க யாரெல்லாம் அழகர் கோயிலும் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. நான் நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். 18ஆம் படி கருப்பண்ணசாமி அந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி 18 அப்பதான் திறப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கு அழகர் கோவிலும் 18ஆம் படி வந்து ஒண்ணா இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. இப்ப பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையிலே அதெல்லாம் 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி அந்த கதவெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாரி மனசுக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இருந்தது. நல்லா ஒரு வைபா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஃபோன்ல வீடியோஸ்ல மட்டும் பார்த்தத நேர்ல போய் பார்க்குறப்ப, அந்த கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சந்தனத்தாலே வந்து பூசி வச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சந்தனம் தான் பிரசாதமா வந்து குடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு எங்கேயும் கூட்டம் அதிகமா இல்ல. அப்படியே வந்து நேரா வந்து பார்த்துட்டு, கீழ ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது. அங்கேயே வந்து தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே வந்து அழகர பார்க்கறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்க நெறைய வந்து குரங்கு வந்து நெறையா இருந்தது. ஆனா பார்க்கறதுக்கு அந்த மலைலாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. நல்லா இருந்தது. கிளைமேட்டோட நல்லா இருந்தது. நாம வந்து இங்கருந்து அவ்ளோ தூரத்துல போய் தரிசனம் பண்றப்ப, நம்மளுக்குலாம் இந்த கோவில் வந்து பக்கத்துல இல்ல, அடிக்கடி வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி தோணும். ஆனா அங்க இருக்கிறவங்க, இந்த சைட்ல இருக்கிற ஃபேமஸான கோயிலுக்குலாம் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இருந்தது. புரட்டாசி மாசத்துல திருப்பதிக்கு போறதா வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் வந்து கூட்டு போக சொல்லியிருந்தேன். அங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். திருப்பதி போக முடியலையே அப்படின்ட்டு. ஆனா அங்கேயும் வந்து போற மாரியே தெரியல. அதுக்கப்புறம் புரட்டாசி 4வது சனிக்கிழமை படைச்சு முடிச்சுட்டு, மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து அழகர வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போனதும் வந்து இந்த கோபுரத்தாண்ட நின்னு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து இது ஒரு மெமரியா இருக்கட்டும் அப்படின்ற மாரி எல்லாரும் அந்த மாரி தான் எடுத்துக்கிட்டோம். ஆனா குரங்கு வந்து நெறையா இருந்தது. குரங்கு வந்து செல்ஃபிக்கு வந்து நிக்கும் போல இருக்கு பக்கத்துல அந்த மாரி தான் இருந்தது. இங்கேயும் உள்ள போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து கடகடன்னு போயிட்டே தான் அந்த லைன்ல வந்து அப்படியே கடகடன்னு போயிட்டு அங்க போய் தரிசனம் பண்ணியிருந்தோம். அப்படியே உள்ள வந்து போன உடனே பெருமாள வந்து தரிசனம் அழகர வந்து தரிசனம் பண்றதுக்கு அவ்ளோ கண்கொள்ளா காட்சியா இருந்தது. நாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்ததா பூஜை பண்றதுக்கு க்ளோஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. அதனால சீக்கிரம் போங்க போங்க அப்படின்ற மாரி நாங்க போயிட்டே இருந்தோம். டக்குன்னு வந்து கதவ ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தோம். எல்லாம் வந்து ஒரே ரவுண்டோட வந்து கோயில் வந்து சுத்தி வந்துட்டாங்க. நாங்க வந்து தாயார் சன்னதி இதெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக பொறுமையா வந்து சுத்தி பார்த்துட்டு வந்திருந்தோம். எல்லாரும் சாமிய பார்த்துட்டு அப்படியே வெளிய வந்து அப்படியே வெளிய போயிட்டாங்க. நாங்க வந்து அப்படியே கோவிலே மறுபடியும் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வருவோம். தாயார்லாம் போய் பார்த்துட்டு வரணுன்றதுக்காக போயிருந்தோம். தாயார் சன்னதியில வந்து இந்த வீரகாந்தம் வந்து குடுத்துருந்தாங்க. எல்லா கோயிலும் குடுக்கிறத விட அந்த கோவில்ல வந்து வீரகாந்தம் வந்துன்னா அவ்ளோ வாசனையா நல்லா இருந்தது. மறுபடியும் போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து நெறைய எடுத்துட்டு வரவே முடியல. அந்த மாரி தான் வந்து அந்த ஏனத்திலே அந்த கிண்ணத்துல வந்து கொட்டி வச்சிருந்தாங்க. கொஞ்சமா வந்து எடுத்துட்டு வந்தேன். மத்த இடத்துல குடுத்த வீரகாந்தம் வந்து அந்த அளவுக்கு ஸ்மெல் வரல. ஆனா நல்லா இருந்தது அங்க. அங்க வந்து அந்த அந்த வாகனம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி கள்ளழகர் வர அந்த தங்க வாகனம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம். இருந்தாலும் அது பார்க்கவே முடியல. ஏன்னா இருட்டுல தான் இருந்தது. அடுத்ததா சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ராக்காய் தீர்த்தத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் ராக்காய் தீர்த்தம் போனாலே அங்க தீர்த்தம் வந்து கிடைக்குதுன்னு எனக்குமே தெரியும். இவரு வந்து லாஸ்ட்டா ஒரு வாட்டி போனப்ப பாட்டில்ல வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வீடு துடைக்கிறப்ப, வீடுலாம் தெளிக்கிறது, நம்ம கடையில இந்த மாரிலாம் தெளிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால எனக்கு தெரியும். இந்த மாரி தான் வந்து தீர்த்தம் வந்து வரும். நம்ம குடிக்கணுன்ட்டு. ஆனா வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆனா பாட்டில் எதுவுமே எடுத்துட்டு போல. ஆனா போய் இந்த டைம் வந்து தண்ணி எதுவும் புடிச்சிட்டு வர்றதுக்கு எதுவுமே இல்ல. கேன் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி குடுனாலும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. அழகா தண்ணிய போய் மேல நல்லா குளிர வந்து தெளிச்சுட்டு குளிச்சுட்டே வந்திருப்போம் போல இருக்கு. அந்த மாரி தான் இருந்தது. தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு கீழ வந்தாச்சு. முருகப்பெருமானோட ஆறுபடையான வீடான பழமுதிர்ச்சோலைக்கு பார்க்கறதுக்கு வந்தாச்சு. பழமுதிர்ச்சோலையும் அராக்காய் தீர்த்தமும் ஒண்ணு தான். அப்படியே கொஞ்சம் தூரம் தான் பக்கத்துல பக்கத்துல. நான் கூட தூரமா தான் இருக்கும்னு நெனச்சேன். ஆனா பக்கத்துல பக்கத்துல இருந்தது. எங்கேயுமே உள்ள போயிட்டு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இல்ல. உள்ள இறங்குன உடனே அப்படியே சன்னதி தான் லைன்ல நின்னு சாமிய போய் தரிசனம் பண்ணிட்டு, ரொம்ப அழகா வந்து தரிசனம் பண்ணிட்டு உடனே வெளிய வந்தாச்சு. இங்க தானே சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமா? அப்படின்ற மாரி அந்த மரம் இருக்கும். இங்க வந்து சரியா எந்த மரம்னு தெரியல. 2 மரம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல எந்த மரம்னு தெரியல. ஏதோ ஒரு மரத்த போய் கூட்டு போய் காமிச்சாரு. ஓ! இதான் போல இருக்கு அப்படின்ற மாரி நம்மளே வந்து அந்த
அந்த ஔவையார் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரம் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு வெளியே வரதுக்குலாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸே எடுக்க முடியல, வீடியோ வந்து சரியா வந்து எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் இருட்டானதால சீக்கிரமா கிளம்புனா அடுத்ததா வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கிளம்பியாச்சு. வீடியோ வந்து முடிய போகுது. இந்த டூருக்கான அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோயில் வந்து போயிருப்போம். ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்க்காத கோவிலுக்கு தான் வந்து போனதுல ரொம்ப சந்தோஷம். போற வழியில ஒரு 9 மணி இருக்கும். ஏதாவது ஹோட்டல் பார்த்து சாப்பிடலான்றதுக்காக ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. டைம் ஆனதால சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போகவே முடியல. இதோட இந்த ஒன் டே ட்ரிப் விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.